ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி மெய் மறந்து நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாமுதலே. எல்லாம் வல்ல எம்பெருமான் பாதாரவிந்தம் வணங்கி ஸ்ரீமன் நாராயணனை போற்றுகின்ற வண்ணமாக அவருடைய அவதாரமாக இருக்கின்ற 4வது அவதாரமாக இருக்கின்ற நரசிம்ம அவதாரத்தை பற்றி உங்களிடத்திலே உரையாற்ற விளைகின்றேன். மச்சமாக வந்தான், கூர்மமாக வந்தான், கேளலாகிய பன்றிகுரு எடுத்து வராகமூர்த்தியாய் நின்றான். நரசிங்கமாக நிற்கின்ற தோற்றத்தை நாம் அவதாரமாக காணப்போகின்றோம். அசுரர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்துதல் என்கின்ற ஒரு முக்கிய நோக்கத்திலேயே இருப்பவர்கள். இரணையாட்சன் ஆகிய அவன் உலகத்தையே துன்புறுத்தினான், தேவர்களை துன்புறுத்தினான். ஆகையினாலே வராக பெருமானாக வந்து இரணையாட்சனை அழித்தான் பெருமான். இரணையனுடைய தம்பி இரணையாட்சன். இந்த இரணியனுக்கு என்ன கோபம் என்றால், என்னுடைய தம்பியாகி இரணியாட்சனை வராக வடிவெடுத்து வந்து கொன்று விட்டான், அவன் எங்கேனும் தேடி பிடித்தாவது கொல்ல வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டினான். தம்பியாகி இரணியாட்சன் இருந்து விட்டான் என்பதற்காக இரணியன் தன்னுடைய தம்பிக்காக தம்பியை கொன்ற மகாவிஷ்ணுவை எங்கிருந்தாலும் விடமாட்டேன் என்று கதையோடு சுற்றி கொண்டிருந்தவன். சுற்றி கொண்டிருக்கின்ற இரணியனுடைய நிலை, பெருவரங்களை பெற்றுவிட்டால் நிச்சயம் அந்த எதிரியை கண்டுபிடித்து விடுவேன், அவன் எங்கிருந்தாலும் விடமாட்டேன் என்று ஒரு சபதம் செய்தான். அப்படி செய்கின்ற பொழுது இரணியன் தன் தம்பியாகி இரணியாட்சன் இறந்து போனான், அவனை அழித்து விட்டார்கள் என்ற ஆதங்கத்தினால் இரணியன் அதைவிட கொடுமையான தவத்தை செய்தான். கடுமையான வரங்களை கேட்டான். பிரம்மதேவனை பார்த்து பெறக்கூடாத நிலையிலே இருக்கக்கூடிய வரங்களையெல்லாம் தானே பெற்று அந்த வராகமூர்த்தியாக வந்த அந்த மகாவிஷ்ணு எங்கிருந்தாலும் விடமாட்டேன், அவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் விடமாட்டேன் என்று ஒரு சபதம் செய்தான். அவனுடைய கடின தவத்தை பார்த்து பிரம்மதேவன் காட்சி தந்தார். அதாவது அசுரர்கள் வந்து கடின தவத்தை செய்வதனாலே பிரம்மதேவன் யாரை நோக்கி தவம் இருக்கின்றார்களோ அந்த தவம் கடுமையாக இருந்தால் அவர்களுக்கு நாம் பதிலளித்துத்தானே தேர வேண்டும். அசுரனாக இருந்தால் என்ன, தேவர்களாக இருந்தாலும், முனிவராக இருந்தாலும், கந்தர்வராக இருந்தாலும், கிண்ணறராக இருந்தாலும், கருடர்களாக இருந்தாலும் யாராலும் அவர்களுக்கு நாம் அறம் தந்துதானே ஆக வேண்டும், இயல்பு தானே. ஆகியனால பிரம்மதேவன் இவனுடைய தவத்தை மெச்சி காட்சி தந்தார். இவன் என்ன கேட்டான் என்றால், தான் எங்கு இருக்கின்றான் என்பதை மறைவாக வைத்திருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுனுடைய பரம எதிரி, அவனை எங்கு தேடியேனும் நான் கொல்ல வேண்டும், அது எனக்கு ஆசை. அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் நான் ஒருவர் கையால் அழியக்கூடாது. சரி, என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது பிரம்மதேவனை நோக்கி இரணையன் கேட்டான், மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று என் வாழ்விலே நிகழவே கூடாது. சரி, அப்படியே ஆகட்டும். அதோடு விட்டானா, ஒரு சந்தேகம் அவனுக்கு. மரணம் தன்னை வந்து நல்லக்கூடாது என்கின்ற ஒன்று இருக்குமானால் ஏதேனும் ஒரு வழியில் அந்த மரணம் நம்மை வந்து தொட்டு விடுமோ என்ற பயத்தினால் அவன் சொன்னான், இந்த உலகத்தில் யாரெல்லாம் பகைவர்களோ, யாரெல்லாம் எனக்கு உறவினர்களோ அதையெல்லாம் யான் அறியேன். என்னை பொறுத்தவரை எனக்கு பகல் இரவு என்பது, ஆண்டு பல என்பது, இறைவனுடைய ஆண்டிலே பகல் எல்லாம் ஒரு காலகட்டம், இரவெல்லாம் ஒரு காலகட்டம். மனிதர்களுடைய வாழ்நாளில் இருக்கின்ற ஓராண்டு தேவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள். ஆகையினால இவன் கேட்டுக்கொண்டான், எனக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று என்னை அணுகக்கூடாது. சரி, அப்படியே ஆகட்டும். விண்ணிலே இருக்கின்ற
இருக்கின்றவர்களாலும் மரணம் வரக்கூடாது, மண்ணகத்தே இருக்கின்றவர்களாலும் மரணம் வரக்கூடாது, இடைப்பட்டவர்களாலும் மரணம் வரக்கூடாது. சரி, பகலிலேயும் மரணம் வரக்கூடாது, இரவிலேயும் வரக்கூடாது. சரி, வீட்டுக்கு வெளியேயும் வரக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. சரி, விலங்குகளாலும் வரக்கூடாது, பறவைகளாலும் வரக்கூடாது. ஏனென்றால் இரணியாட்சன் விலங்கை நினைத்து வரம் கேட்டவன். ஆகியனால இவன் புத்திசாலித்தனமாக கேட்டான். விலங்குகளாலும் வரக்கூடாது, பறவைகளாலும் வரக்கூடாது. சரி, தேவர்களாலும் வரக்கூடாது, அடுத்து இருக்கக்கூடிய அவனை வணங்குகின்ற சித்தர்கள் துறவிகள் யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. சரி, பஞ்சபூதங்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. சரி, 4 வகை வேதங்களாலும் மரணம் வரக்கூடாது. சரி, ஆயுதங்களாலும் வரக்கூடாது. கேட்ட வரம் எப்படி என்று பாருங்கள். வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, விண்ணில் வரக்கூடாது, மண்ணில் வரக்கூடாது, இடையில் வரக்கூடாது, பூதங்களால் வரக்கூடாது, வேதங்களால் வரக்கூடாது, பறவையால் வரக்கூடாது, விலங்கால் வரக்கூடாது. பலவாறான வரங்களை கேட்டான். தந்தேன் தந்தேன் என்று பிரம்மதேவன் வரத்தை கொடுத்து விட்டார். அந்த ஆணவத்தினாலே இரணியன் என்னுடைய பரம எதிர் எங்கிருந்தாலும் விடமாட்டேன், அவனை தேடி பிடித்துக் கொள்வேன். தன்னுடைய தம்பியாகிய இரணியாட்சனை கொன்ற அந்த மகாவிஷ்ணுவனை தேடியவன். தேடிக்கொண்டிருக்கின்ற இரணியனுக்கு ஒரு சேவர்கள் வேகமாக வந்து ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். கேட்ட வரமெல்லாம் கிடைத்தது. இனி இந்த உலகத்தை ஆள்பவன் நான், 7 உலகத்திற்கும் அதிபதி நான், 3 உலகத்திற்கும் பேரான சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி உரியக்கூடியவன். 33 கோடி தேவர்கள் இன்றிலே இருந்து எனக்கு அடிமை. நான் எதை சொல்லுகின்றேனோ அதைத்தான் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே அரண்மனை காவலர்கள் வந்து ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். அதாவது, நீண்ட நாள் நீங்கள் தவத்திலே இருந்தீர்கள், அதனால் இதை வந்து உங்களிடத்திலே சொல்ல முடியவில்லை. தன்னுடைய துணைவியார் கருவுற்றிருக்கின்றார், ஆகையினாலே அந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு வந்தோம் என்றார்கள். இரணியனுக்கு இரட்டை சந்தோஷம். ஏன் தெரியுமா? நான் செய்த தபோபலத்தினாலே நான் செய்கின்ற ஆட்சியை தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்கப் போகின்றான். மகன் என்று மட்டுமே நினைத்தான். மிக்க மகிழ்ச்சி, கொண்டாட்டம். அவனுக்கு ஒரு மகனை பெறப்போகின்றோம். நாளும் வந்தது. 10 மாதம் கடந்தவுடனே தன்னுடைய மனைவி நல்ல ஒரு மகனை பெற்றாள். மகிழ்ச்சியோடு மகனை ஆனந்தமாக மார்போடு தழுவினான், முத்தமனை பொழிந்தான். தேவர்கள் கொண்டாடுகின்ற விழாவை காட்டிலும் அசுரர்கள் பெருவிழாவாக கொண்டாடினார் மகன் பிறந்தவன். அப்படி பிறந்த மகனுக்கு அவன் அழகான பெயர் சூட்டினான். அதிலெல்லாம் தவறில்லை. ஏனென்று கேட்டால், அவனுடைய முகம் செந்தாமரை மலர் போல் இருந்தது. அந்த குழந்தையினுடைய முகம், அவனுடைய கண்கள் செந்தாமரை கண்களாக மிளிர்ந்தது. அவனுடைய வாய் பவளவாய் போல் இருந்தது. அவனுடைய மேனி பொன்னிற மேனியாக இருந்தது. அவனுடைய உடம்பெல்லாம் அந்த ஒளிமயமானது. இறைவன் அவனை சுற்றி இருப்பது போல் ஒரு உணர்வு. ஆனால் தன்னுடைய பிள்ளை மிகவும் அழகாக இருக்கின்றான் என்கின்ற ஒரே ஒரு கோணலிலே தான் அந்த பிள்ளையை அவன் அணைத்தான், முத்தமிட்டான், விழா கொண்டாடினான், பெயர் சூட்டினான். அழகான பெயர் வைத்தான், பிரகலாதன் என்று. பிரகலாதன் அதாவது தன்னுடைய தபத்தினாலே பெறப்பட்ட வரங்களில் இவன் பிறளாமல் தொடர்ந்து ஆட்சி செய்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆகியனாலே பிரகலாதன் என்று பெயர் வைத்தான். என்ன ஒரு காரணம் என்றால், சில குழந்தைகள் வந்து தாயினுடைய கருவிலே இருக்கின்ற பொழுது திருப்பெறுவதும் உண்டு. கருவிலே திருப்பெற்றவர்கள் என்கின்ற ஒரு நிலையான கருவுண்டு. அந்த வகையிலே சில பெண்களுக்கு வாய்த்த ஒரு நல்ல வாய்ப்பு இரணியனுடைய மனைவிக்கு வாய்த்தது. திரிலோகம் சுற்றி வருகின்ற நாரதர் இந்த இரணியனுடைய ஆட்சி இப்படி கொடுமையான ஆட்சியாக இருக்கின்றதே, தேவர்களை துன்புறுத்துகின்றானே, இவனுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை எப்படி இருக்க வேண்டும், தன்வசம் இருக்க வேண்டும் என்று மூவுலகம் திரிலோகம் சுற்றி வருகின்ற இந்த நாரதன் அங்கும் இங்கும் போகின்ற பொழுதுதான் நாரதனுடைய பெயர் உச்சரிப்பதே நாராயணனுடைய நாமத்தை தான். ஆகையினாலே நாரதன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லி 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 அவன் திரிலோகம் சுற்றி வருகின்ற பொழுது இந்த பிள்ளையினுடைய வயிற்றிலே
என்ன தோன்றியது என்றால் இதயத்திலே உறைந்த ஒரு வார்த்தை நாராயணன் என்ற பெயர். இருப்பது இரணையனுடைய மனைவியின் வயிற்றில், அசுரனுடைய குலத்தில் உதிக்கின்ற ஒரு திருமகன். இப்படிப்பட்டவனுடைய உள்ளத்திலே உறைந்து போன மந்திரம் நாராயண மந்திரம். அவனுடைய செவிகள் கேட்டது நாராயணனுடைய நாமத்தை. அந்த காட்சியை அவன் பார்க்க முடியுமா என்று குழந்தையாக இருக்கின்ற பொழுது கருவிலேயே அவன் அந்த உருவத்தை கற்பனையில் கண்டவன். அந்த மகன் தான் பிறந்திருக்கிறான். நாராயணன் நாமம். நாராயணனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரே உறுதி மனப்பான்மையோடு பிறந்த குழந்தை. இந்த குழந்தை நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது. பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்க வேண்டிய வயது. 5 வயது ஆனவுடனேயே இந்த பிரகனை தன் மகனை பிரகலாதனை தன் மடியிலே உட்கார வைத்து, மகனே, உன்னை இன்று கல்வி பயில்வதற்கான ஒரு நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு வர என்னினும் சிறந்தாட்சி செய்ய, என்னினும் பழைய தவங்களை செய்து பெருவாரியான வரங்களை பெற்று அசுரகுல தலைவனாக நீ என்றைக்கும் விளங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குலகுருவாக இருக்கின்ற அசுரகுரு சுக்கராச்சாரியாரை வரவழைத்து இந்த பிள்ளையை ஒப்படைக்கின்றான். காலகட்டத்திலே அரசர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குருகுலத்திலே சென்று பயில்வது என்பது ஒரு பக்குவமான கல்வி. ஆகையினாலே இந்த பிரகலாதனை 5 வயது சிறுவன் என்று அந்த சுக்கராச்சாரியத்தில் ஒப்படைத்தார். சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான் இரணியன், இந்த உலகத்திலே என்னை தவிர இறைவன் என்பவன் யாரும் இல்லை. என்னுடைய ஆட்சிக்குட்பட்டிருக்கின்ற அத்தனை அசுரர்களும், ஏன் இன்றைக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தேவர்கள் கூட இரணியாய நம என்றுதான் என்னுடைய பெயரை சொல்லி மந்திரம் சொல்ல வேண்டுமே தவிர என்னுடைய பகைவர் மந்திரத்தை யாருடைய வாயும் உச்சரிக்கக்கூடாது, யாருடைய பெயரையும் அவர்கள் உள்ளம் நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பார்களே ஆனால் நான் அவர்களை கொள்வேன். என்னுடைய பெயர் அல்லாது யாருடைய பெயரை சொன்னாலும் அவர்களுடைய நாக்கை நான் அறுப்பேன். இதுதான் இவனுடைய. ஆகையினால எல்லோருமே இரணையாயனமா இரணையாயனமா நாராயண மந்திரத்தை நாடே மறந்து விட்டது. தேவர்களும் பயந்து கொண்டு உள்ளுக்குள் சொன்னார்களே தவிர வெளிப்பட சொல்ல முடியவில்லை. சிவாய மந்திரத்தை சொல்லவில்லை. பிரம்மதேவனோ வரத்தை கொடுத்து விட்டான். சிவாய மந்திரம் சொல்வாரில்லை, நாராயண மந்திரம் சொல்வாரில்லை. எங்கு நோக்கினும் இரணையாய நம இரணையாய நம இரணையாய. எல்லோரும் அந்த மந்திரத்தை தான் சொன்னார்கள். அதில் இன்புற்றான் இரணையன். ஆகா, எல்லோரும் என்னை தெய்வமாக வணங்குகிறார்கள், நல்ல ஆட்சி புரிகின்றேன். உண்மையிலேயே அவன் நல்ல ஆட்சி தான் செய்தார். தேவர்களுக்குத்தான் கொடியாட்சி கொடுத்தானே தவிர அசுரர்களுக்கு நல்லவன் தான் அவன். ஏன்னா அசுர தலைவன் அல்லவா. ஆகையினால நல்ல ஒரு ஆட்சி நடத்தினான். சுக்கராச்சாரியத்தில் சொன்னான், என் பிள்ளையை உன்னுடைய குருகுலத்திலே அமர்த்தி அந்த சீடர்களோடு இவனையும் அமர்த்தி நட்பேறு பெறுவதற்கு நல்வழி காட்டுவாயாக, நட்பேறு பெறுவதற்கு நல்வழி காட்டுவாயாக. அப்படியானால் இரணியாயனமா என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த மந்திரத்தை இன்றைக்கு புதிதாக உன்னுடைய குருகுலத்திற்கு வருகின்ற என் பிள்ளையும் என்னுடைய பெயரை தான், தாய் தந்தை மாதா பித்து குரு தெய்வம் அத்தனை பேரும் நான் தான் என்பதை அவனுக்கு உணர்த்திவிடும் என்பதை சொல்லி அனுப்பினார். சுக்கராச்சாரியார் இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போனார். குருகுலத்திற்கு அழைத்து கொண்டு போகின்ற பொழுதே இவனுடைய வாய் முணுமுணுத்து கொண்டே போனது, இவனுடைய கண்கள் எதையோ தேடிக்கொண்டு போனது. அங்கே இருக்கின்ற சிறுவர்களெல்லாம் இந்த பிள்ளையை பார்த்து ஒரு அதிசயமாக பார்த்தார்கள். சுக்கராச்சாரியர் அழைத்து வருகின்ற இந்த குழந்தையை இரணையனுடைய மகனாயிற்றே ஆகையினால் ஒரு தனிப்பீடம் அமைத்து அதிலே உட்கார வைத்தான். நல்ல நேரம் பார்த்து வித்யாபியாசம் செய்ய வேண்டும் என்று பால் தேன் தர்பை எல்லாம் கொண்டு வர சொன்னார் சுக்கராச்சாரியார். இந்த பிள்ளையை பீடத்திலே அமர்த்தி பாலையும் தேனையும் தர்பையிலே தொட்டு நாக்கை நீட்டச் சொன்னார். பிள்ளை எதற்கென்றெல்லாம் கேட்கவில்லை. உன்னுடைய நாக்கில் நான் வித்யாபியாசம் செய்ய தொடங்குகின்றேன், இந்த மந்திரத்தை நான் எழுதுகின்றேன்,
யாரெல்லாம் எந்த இறைவனை வணங்குகின்றார்களோ அந்த இறைவனுடைய நாமத்தை உன் நாவிலே எழுதப் போகின்றேன். ஆகையினாலே உன்னுடைய நாக்கை நீட்டு என்றார். பிள்ளை சிறுபிள்ளை நீட்டினார். நீட்டிய பொழுது தர்பையின் நுனியிலே பாலையும் தேனையும் தொட்டு எழுதுகின்றார் சுக்கராச்சாரியார். அவனுடைய நாக்கில் இரணியாய நம என்றால் உலகத்திற்கே இறைவன் இப்பொழுது இரணி எழுந்தார். அப்படிப்பட்ட இரணியின் பெயரைத்தான் எழுத வேண்டும். சுக்கராச்சாரியரை இறையின் பெயரைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நெற்றியிலே இறையன்புடைய சிவனுடைய தன்மையாக இருந்த போதிலும் கூட அசுரகுரு என்கின்ற காரணத்தினாலே இரணையிலேயே வணங்கிக் கொண்டிருக்கின்றான் இந்த சுக்கராச்சாரியாரே. ஆகையினாலே இரணையாய நமக என்று எழுதினார். அதாவது வித்யாபியாசம் செய்கின்ற காலத்திலே எந்த தெய்வத்தின் பெயரை நாக்கிலே எழுதுகின்றோமோ எழுதுகின்றவனுடைய பெயரை ஓதுவார். அவருடைய செவியிலே சொல்லுகின்ற பொழுது அந்த மந்திரத்தை குழந்தை திருப்பி சொல்ல வேண்டும். இதுதான் வித்யாபியாசத்திற்குரிய அடையாளம். எந்த நாமத்தை நாக்கிலே எழுதுகின்றார்களோ அந்த நாமத்தை அந்த பிள்ளையினுடைய செவியிலே சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டு பிள்ளை அப்படியே அந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது நாக்கிலே இரணையாய நம என்று எழுதினார் சுக்கராச்சாரியார். பிள்ளையின் செவியிலே அந்த இரணையாய நம மந்திரத்தை சொல்லுகின்றார் சுக்கராச்சாரியார். பிள்ளை அப்படியே கண்களை மூடி கைகளை கூப்பி உள்ளம் ஒன்றிய நிலையிலே சிந்தை கலந்தாது ஒரே நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். 3 முறை சொல்லுகின்றார். நாக்கிலே 3 முறை எழுதிய இரணையாய நம என்ற மந்திரத்தை 3 முறை சுக்கராச்சாரியார் பிள்ளையினுடைய செவியிலே சொன்னார். கண்களை மூடியிருக்கின்ற குழந்தை அழகாக கைகூப்பி அந்த மந்திரத்தை சொன்னது. எந்த மந்திரத்தை சொன்னது என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லாத இந்த குழந்தை ஓம் நமோ நாராஜராஜ என்றுரைத்து உளம் உருகி தானமைந்திரு தடக்கை தலைமேல் தாங்கி பூநிற கண்கள் புனல்புக மெய்மகிர் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனம் நந்தனம் நடுங்க. பிள்ளை மந்திரம் சொல்லுகின்றது. ஓம் நமோ நாராஜனாஜ என்றுரைத்து உணமறைக்கு தானமைந்திரு தடக்கை தலைமேல் தாங்கி பூநிற கண்கள் புனலுகமை மகிர் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனன் நந்தனன் நடுங்க. முன்னால் இருக்கின்ற சுக்கராச்சாரியாருக்கு நடுக்கம். ஏனென்றால் அவன் சொல்லுவது இரணையனுடைய பகைவனுடைய நாமத்தை தேடிக்கொண்டிருக்கின்றான. இரணையன் அந்த பகைவனுடைய நாமத்தை அவன் பிள்ளை சொல்லுகின்றான். இயல்பாகவே தன்னுடைய மேனியிலே இறையர்கள் கூடியிருக்கின்றவன் பிரகலாதன். அது மட்டும் அவனுடைய நெற்றியிலே இறைவனுடைய சின்னமாக இருக்கின்ற திருநாமம் இயல்பாக பொறித்தவன் பிரகலாதன். இது யாருக்கு புலப்படவில்லை? இறைவனுக்கு புலப்படவில்லை. ஆனால் அங்கே படிக்கின்ற குழந்தைகளுக்கு இவன் ஒரு விதமாக இருக்கின்றானே, இவன் ஒரு வினோதமான பிள்ளையாக இருக்கின்றானே, இவன் வேறொரு மந்திரத்தை சொல்லுகின்றானே, இந்த மந்திரத்திற்கு பொருள் என்ன? இது யாரை நான் கேட்டதே இல்லை, இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை என்று குழந்தைகள் எல்லாம் இந்த குழந்தையை பார்க்கின்றன. இப்போ சுக்கராச்சாரியாருக்கு பயம். நாம் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை இந்த பிள்ளை சொல்லாது எதையோ சொல்லுகின்றதே, இது எப்படி நாம் போய் மன்னனிடத்திலே சொல்லுவது, இரணையனிடத்திலே எப்படி தைரியமாக இதை சொல்லுவது என்று நினைத்து கொண்டிருந்தார். அவருக்கு பயம். இரணையனை பார்த்து இந்த பிள்ளையை கொண்டு விட்டுவிடலாமா, இல்லை நீங்கள் சொன்ன மந்திரத்தை இந்த பிள்ளை சொல்லவே இல்லை, என்னுடைய குருகுலத்தில் இவன் வேண்டாம் என்று சொல்லலாமா? ரெண்டையுமே சொல்ல முடியாது. இரணையனுடைய பிள்ளையை வேண்டாம் என்று சுக்கராச்சாரியர் அசுரகுரு எப்படி சொல்ல முடியும்? இரணையாயனம் என்ற மந்திரத்தை சொல்ல முடியாதவர் ஒரு குருவாக எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் அவர் நினைத்து விட்டால் என்னையும் கொன்று விடுவாரே என்கின்ற பயம் சுக்கராச்சாரியார். அன்று இரவு அப்படியே தன்னை மறந்து பாறையின் மேல் படுத்திருந்தவர் கண்கள் மூடி அப்படியே தன்னை மறந்து உறங்கி விட்டார். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். நீர் ஒரு மந்திரத்தை சொன்னீர், அந்த நாராயணாய மந்திரத்தை இந்த பிரகலாதனுடைய நாக்கு உச்சரித்த பொழுது அந்த நாமம் எல்லா குழந்தைகளுடைய செவியிலே போய் பிரதிபலித்தார்.
இப்படி ஒரு நாமத்தை கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனால் இதை கேட்டவுடனே ஏனோ உள்ளமெல்லாம் உருகுகின்றதே. இதை கேட்ட பொழுது எங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மெய்மறில் சிலிர்க்கின்றதே, எங்களுடைய கண்களிலே நீர் விடுகின்றதே என்று இந்த பிள்ளைகளெல்லாம் இந்த பிரகலாதத்தில் வந்து ஐயத்தை கேட்கின்றவுடன் இந்த குழந்தை சொல்லுகின்றது, இந்த பெயரை சொன்னால் எல்லா நன்மையும் கிடைக்கும், அதனால் தான் சொன்னேன் என்று சொன்னார். நீ நெற்றியிலே ஒரு சின்னம் வைத்திருந்தாயே, அந்த சின்னம் வைத்தால் தான் சொல்ல முடியுமா? சொல்லலாம். அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லது என்று சொல்லி இவன் என்ன செய்தான்னா, சுக்கராச்சாரியர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா பிள்ளைகளுடைய நெற்றியிலையும் திருமணிட்டு விட்டான் பிரகலாதன். நன்கு உறங்கிக் கொண்டிருந்தார், தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தார் சுக்கராச்சாரியார். கற்றுக் கொடுத்த குருவிற்கே நாமத்தை வைத்தவன் பிரகலாதன். அவருடைய நெற்றியிலேயும் திருமணிட்டு அவருடைய செவிக்கு பக்கத்திலே போய் நாராயண மந்திரம் சொன்னான். எப்படி இருக்கும் சுக்கராச்சாரியார்? திடுக்கிட்டு விடுந்தார். என்ன பிள்ளை இவன், நான் எப்படி சொல்லுவேன் என்று பயந்து கொண்டு, இந்த பிள்ளை நீ நமக்கு இந்த குருகுலத்தில் வேண்டாம், இருந்தால் இந்த பிள்ளைகளெல்லாம் அவனோடு சேர்ந்து குதூகலமாக ஆடுகின்றது, பாடுகின்றது, அவனோடு சேர்ந்து கொண்டாட்டமாக இருக்கின்றது, எனவே இனி இந்த பிள்ளை நம்முடைய குருகுலத்தில் வேண்டாம், இவனை கொண்டு விட்டுவிடலாம் என்று சொல்லி வேகமாக புறப்பட்ட சுக்கராச்சாரியர் தன்னையும் மறந்தான். நாராயண மந்திரத்தை செவியில் மறைமுகமாக சொன்னான் பிரகலாதன். உறங்கிக் கொண்டிருக்கின்ற சுக்கராச்சாரியர் நெற்றியிலே அந்த எல்லாம் வல்ல பெருமானுடைய திருநாமத்தை அவன் தீட்டிவிட்டான். எழுகின்ற சுக்கராச்சாரியர் தன்னையும் மறந்தான். இந்த குழந்தையை தரத்தரன்னு இழுத்துட்டு வேகமாக வந்தார் இரணையனுடைய அரண்மனை. வந்தவர் உள்ளே நுழைந்தார். நுழைகின்ற பொழுது கால் நடுங்குகின்றது, கை நடுங்குகின்றது, குளறுகின்றது, என்ன சொல்வதென்றே புரியவில்லை. ஆனால் அவருடைய நெற்றியிலே என்ன இருக்கின்றது என்பது கூட அவரே உணராத நிலை. ஏனென்றால் பயத்திலே அவன் பிரகலாதனை இழுத்து கொண்டு வருகின்றார். ஆகியனாலே நாம் எப்படி வந்தோம் என்பது கூட தெரியாது. அங்கே இருக்கின்ற அசுர காவலர்கள் கூட சுக்கராச்சாரியார் பட்டு என்ன இது, இவர் ஒரு கோலமே வேறாக இருக்கின்றது என்று மாறுபட்டு பார்க்கின்ற நிலையிலே வந்தார். பிள்ளையை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இரணையின் முன்னால் நிறுத்தினார். நேற்றைக்கு தான் குருகுலத்தில் சேர்த்தணும். என்னை பற்றி, என்னுடைய இயல்பு பற்றி, என்னுடைய மேன்மை பற்றி, என்னுடைய தவம் பற்றி, என்னுடைய வரம் பற்றி, என்னுடைய ஆட்சியில் எந்த நிலையில் அசுரர்கள் இருக்கின்றார்கள், தேவர்கள் எப்படி அடிவர்களாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்க சொன்னேன். நேற்றைக்கு போனால் இன்றைக்கே அழைத்து வந்து விட்டாரே ஆசிரியர் என்று சொல்லி சுக்கராச்சாரியாரை பார்த்து இரணியன் கேட்டான், என் பிள்ளை நேற்றுதானே குருகுலத்திற்கு வந்தான், அவனை நீங்கள் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறீர்களே? பயம் சுக்கராச்சாரியார். அந்த பிள்ளையை நீங்களே அருகில் அழைத்து அவன் கற்றுக்கொண்டது என்ன, கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றான். அதாவது ஒரு நாளில் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரே நாளில் படிச்சுட்டேன்னு சொன்ன பிள்ளை பிறகுதான். அவன் ஏற்கனவே படிச்சுட்டான். ஏற்கனவே படிப்பில் தன்னுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கின்ற குருவை நினைத்து நினைத்து வாழ்கின்றவன். அப்படிப்பட்டவன் ஒரு நாளில் படிப்பதான ஒரு இமைப்பொழுதில் கூட கல்வி பயிலாமே. ஆகியனாலே கடலென பறந்திருக்கின்ற கல்வியும் ஒரு கணம் கற்றேன் என்று சொல்லுகின்றான். அப்படியா? அவ்வளவு அறிவுள்ளவனா என் பிள்ளை? என்னை விட அறிவானவன், என்னை விட மேன்மையானவன், என்னை விட வீரம் மிக்கவன் என்றெல்லாம் இந்த குழந்தையை பாராட்டினான். பாராட்டி தன் பிள்ளையை பக்கத்தில் அழைத்தார். அழைத்து தன்னுடைய மடி மீது உட்கார வைத்துக் கொண்டார். உட்கார வைத்து, பிள்ளாய், நேற்றுதானே நீ குருகுலத்திற்கு சென்றாய். சென்றவன் எப்படி ஒரே நாளில் அவ்வளவு மேன்மையான கல்வியை கற்றாய்? அந்த நாமத்தினுடைய மகிமையை நீ எப்படி ஒரு நாளிலே தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார். அதாவது ஒரு பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தை அழுது கொண்டே போகின்றது. காலையில் அழுது கொண்டே போகின்ற குழந்தை மாலையில் வீட்டுக்கு வருகின்ற பொழுது சிரித்த முகத்தோடு வருகின்றது. சிரித்த முகத்தோடு வருகின்ற குழந்தையை பார்த்து தாய் கேட்பார், தந்தை கேட்பார், என்ன தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கு போனேன், என்ன படித்த அப்படி. குழந்தை சொல்லும், எனக்கு அது சொல்லி கொடுத்தாங்க, இது சொல்லி கொடுத்தாங்க, நான் படித்தேன், கூடவே சொன்னேன் அப்படின்னு எந்த குழந்தையும் சொல்லும். அதுபோல் கேட்டான் இரணையன் தன் பிள்ளையை பார்த்து,
நேற்றுக்கு சென்றாய், என்ன கற்றுக் கொடுத்தார், நீ என்ன படித்தாய், ஒரே நாளிலே என்ன கற்றுக்கொண்டாய், என்னெல்லாம் மேன்மை கற்றாய் என்று கேட்டார். எல்லாமே கற்றுக்கொண்டேன். எல்லாமே கற்றுக்கொண்டாயா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எதை கற்றுக்கொண்டேன்? இயம்புதி வேகமா சொல்லணும். அதாவது பிள்ளைக்கு ஒரு தந்தையின் பெயரை தாய் சொல்லித் தரமாட்டாள். தாய் பெயரை தன் பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பெயரே தெரிந்தாலும் அது அம்மா என்ற அன்போடு தான் அழைக்கும். தந்தையின் பெயரை சொல்லுவதில் பெருமை பெறுபவன் ஒரு ஆண்மகன். ஏன்னா உலகம் யாவும் நின்று கொண்டிருக்கின்ற அசுராதி தேவர்கள் அத்தனை பேரும் இரணையாய நாம என்ற என்னுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய பெயரை என் பிள்ளை மழலையாக சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு சுவையாக இருக்கும். வல்லவன் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பர், அதுதான் இனிமையானது என்று சொல்வார்கள். இல்லை, ஒரு பிள்ளை பேசுவதை தாயும் தந்தையும் கேட்கின்ற பொழுது அதை விட இனிமையானது வேறு எதுவும் இல்லை என்கின்ற உணர்விலே கேட்டான் இரணியன். என்ன கற்றாய், என்ன பேசினாய், என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? தன்னுடைய பெயரை தன் பிள்ளை சொல்லுவான். என் பெயரை சொல்லியாரா, என் பெயரை சொல்லுகின்ற பொழுது எனக்கே சந்தோஷமாக இருக்கும். அதாவது பெயரினுடைய தன்மையை என்ன என்றால், பெயர் வைப்பதே பிறர் அழைக்கின்ற பொழுது நம்முடைய பெயரின் மேன்மையை தெரிந்து கொள்வதற்கு. இரணையனுக்கும் அதே நிலைதான். தன் பிள்ளை அழகாக தன்னுடைய பெயரை சொல்லுவான். அப்படி சொல்லுகின்ற பொழுது எனக்கு இன்பம் பெருகும் என்று சொல்லி எம்புதி என்பான். அப்படியே அந்த குழந்தைய வாரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எம்புதி சொல்லு யார் பற்றி சொன்ன, என்ன படிச்ச கேட்டான். அந்த பெயரை படித்ததால் உனக்கு என்ன கிடைத்தது, அந்த மேன்மையை கேட்கின்றான் தந்தை. கற்றுக்கொண்டேன் என்று சொன்னதனாலே நீ என்ன கற்றுக்கொண்டாய், அந்த பெயரை நீ சொன்னதால் அந்த பெயருக்குரிய மேன்மை என்ன, அதிகம் கற்றுக்கொண்டாயா? ஆம், கற்றுக்கொண்டேன். அப்படியா? அந்த பெயரின் தன்மை எனக்கு சொல்வாயா? கண்டிப்பாக சொல்வேன். அந்த பெயரை சொல்வதால் என்ன லாபம்? தன் பிள்ளையை பற்றி தன்னுடைய தந்தையே பல கேள்விகள் கேட்கின்றான். கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் சொன்ன திருநாமம் இருக்கின்றதே, திருநாமம் என்று சொன்னோட இரணியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, என்னழகா என் பிள்ளை என்னுடைய பெயரை திருநாமம் என்று சொல்லுகின்றது சொன்னார். அந்த பெயரை சொல்லுவதால் என்ன தன்மை கிடைக்கும், இந்த உலகத்தார் எப்படி இருப்பார் என்று கேட்டான். சொல், என்ன கற்றாய், என்ன உய்வு என்றான். என்னையும் உய்வித்தேன், எந்தையையும் உய்வித்தேன், உன்னையும் உய்வித்தேன், உலகுதனையும் உய்வித்தேன், மண் உயிர் யாவும் நினைபெற நிற்றனான் கற்றனாவும் ஒன்று. அதோட நிறுத்திட்டான். ஓ, அப்படின்னா நம்முடைய பெயருக்கு இவ்வளவு பெருமை இருக்கா? என்னுடைய பெயரை சொன்னால் இந்த உலகத்தில் என்னையும் உய்வித்தேன், எந்தையும் உய்வித்தேன். நான் இந்த பெயரை சொன்னதால் என்னை காப்பாற்றிக் கொண்டேன், என்னை பெற்ற தந்தையாகி உன்னையும் காப்பாற்றிக் கொண்டேன், உன்னையும் உய்வித்தேன். சுக்கராச்சாரியரை பார்த்து சொல்லுகின்றான் பிரகலாதன், உன்னையும் உய்வித்தேன், நீயும் எடுத்திருக்கிற பிறவிக்கு ஒரு சிறப்பு பெறுவாய். உலகையும் உய்வித்தேன், இந்த பெயரை சொல்லுகிறது உலகமே உய்வு பெற்றது, பெருமையாக இருக்கின்றது என்று சொன்னான். சொன்னவன் கற்றதோர் நாமம் தன்னை, நாமம் என்று நிறுத்தினான். உடனே இரணியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அருமையா சொல்றானே பிள்ளை, சொல் என்ன பெயர் சொன்னாய், என்ன மேன்மையை கற்றாய், இன்றைக்கு என்னிடத்திலே நீ செவிகுளரச் சொல்லுவாயாக, என் சிந்தை பிடிந்திட வேண்டும் மகனே, சொல் என்றான். மூவர்தாமும் ஒழிந்திட சேமாத்மேதி காணும், காமம் கடப்பதுவும் காமம் கடந்து போய் சேமா வீடு உய்ப்பதுவும், செந்தடல் வேக ஓம வேள்வியில் ஒரு பதம் உய்ப்பதும் ஓர் நாமம் அதுவே என்றான். மறுபடியும் அழுவியை நிறுத்திட்டான். ஓஹோ, யாகங்கள் செய்தாலும் யாகத்தினுடைய பெருமையிலே இருக்கின்ற வீடு பேர் பெறுவதற்கு என் பெயரை சொன்னால் போதும் என்கின்றானே என் பிள்ளை. நாமம் என்று மட்டுமே நிறுத்தினான். சேமா வீடுற உய்ப்பதும் செந்தளிலில் வேக வைத்த ஓம வேள்வியில் உய்வதோர் பெரும் பதம் ஒன்று உண்டானால், நாமம் ஜாபமும் ஒன்றது எண்ணில் நாராயணா என்னும் நாமம்
யார் பெயர்? என்னுடைய பரம எதிரியின் பெயர். இல்லை இல்லை, அவனை கண்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுவியர் ஆகியனரெல்லாம் செய்யும் நிரந்தரம் செய்யும் நீள் விசும்பரும் அருளோடு பெருநிலமனைக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் மற்றிடும் தந்தும் அத்தனையும் தருகின்ற ஒரே ஒரு திருநாமம் நமோ நாராயணாய என்று தந்தை குறைத்தார். ஆசிரியருக்கு அங்க சொல்லி கொடுத்தான் பள்ளிக்கூடத்துல. இப்போ அரண்மனைக்கு வந்தவன் தந்தைக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தான். மூவர் தொழில்நுட்பது, மூவுலகம் தொழில்நுட்பது. எந்தை எந்தை என்று சொல்லுகின்ற நான், என் நாமம் உரித்தவன் யார் என்றால் நமோ நாராயணாய நம. நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லுகின்றவருக்கு வீடு பேறு கிடைக்கும் தந்தையே. அதனால் தான் அப்பேரை சொன்னேன். எட்டும் எட்டும் எழுத்துமாகி ஒரு ஏழும் ஏழும் ஆகி நின்ற எட்டும் மூன்றும் ஆதியாக நின்ற ஆதிதேவன் அவன். அப்படிப்பட்ட ஆதிதேவனாக இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயரை சொன்னால் எல்லாம் கிடைக்கும் என்று தந்தையிடத்திலே சொன்ன பொழுது தந்தைக்கு சினம் பொங்கி எழுந்தது. நான் யாரை பற்றி சொல்லுகின்றேன் என்பது கூட தெரியாமல் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த நாமத்தை சொல்லாது என்னுடைய பெயர்கள் சொல்லுவதற்கு அசுரர்களாகிய அனைவரும் அடிவணங்கி நிற்கின்ற பொழுது, தேவர்கள் கொடுமையினாலோ இல்லை தரத்தினாலோ தன்னை வணங்கி நிற்கின்ற பொழுது, நான் பெற்ற பிள்ளை என்னுடைய பரம எதிரியின் பெயரை சொல்லுகின்றானே என்று சினம் அவனுடைய கண்களிலே தீ பறந்தது. ஆசிரியருக்கு அங்கே குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தான், இங்கே அரண்மனையிலே தந்தைக்கு கற்றுக் கொடுத்தான். சினம் பொங்க எழுந்தான் இரணியன். அப்படி சினம் பொங்க எழுந்திருக்கின்ற இவனுடைய தன்மையை கண்டு சுக்கராச்சாரியர் சொன்னான், இவனை அழைத்து கொண்டு போ, குருகுலத்தில் உட்கார வைத்து எப்படியாவது என்னுடைய பெயரை இவனை சொல்ல வையுங்கள், என்னுடைய மேன்மையை சொல்ல வையுங்கள் என்ற பொழுது கையெடுத்து வணங்கினார் சுக்கராச்சாரியார். நிச்சயம் இவன் சொல்ல மாட்டான், அதை சொல்ல மாட்டான் என்று என்னால் சொல்ல முடியாது, நீங்களே சொல்லுங்கள், நீங்களே அவனுக்கு உய்வாக உறுதுணையாக அன்பாக ஆர்வமாக இரக்கமாக எடுத்து சொல்லுங்கள், சொல்வானேயானால் எனக்கும் நிம்மதி என்று கைகூப்பி நின்றான் சுக்கராச்சாரியார். நாம் நரசிம்ம அவதாரமாக்கிய 4வது அவதாரத்தை பெற்று உங்களிடத்திலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இதுகால் பிரகலாதன் குருகுலத்திலே சுக்கராச்சாரியத்திலே உரையாடியதையும் அரண்மனையிலே இரணியனிடத்திலே உரையாடியதையும் இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த நிலையிலே உங்களிடத்திலே உரையாற்ற நான் விரும்புகின்றேன். 4வது அவதாரமாகிய நரசிம்ம அவதாரம் எப்படிப்பட்ட அவதாரம் என்பதை உங்களிடத்திலே சொல்லுவதற்கு நான் 2வது பாகமாக வருகின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். அடுத்து பிரகலாதன் என்ன செய்தார், இரணியன் என்ன செய்தார் அடுத்து காணலாம். நன்றி, வணக்கம்.